இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ஜோகோ கார்பரேஷன்லேருந்து ஜாப் டிரைவ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து கேமியோ கார்பரேட் சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்-இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். கேமியோ கார்பரேட்லேருந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்க்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீடைல்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஜோகோ கார்ப் அண்ட் கேமியோ கார்பரேட் சர்வீசஸ் இந்த ரெண்டு கம்பெனிக்கான டீடைல்ஸை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ஜோகோ கார்பரேஷன்லேருந்து ஜாப் டிரைவ் பார்க்க போகிறோம். ஜோகோவில் வந்து என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு இப்போ நம்ம ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, சாஃப்ட் ஸ்கில் அண்ட் வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஸ்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸலண்ட் இன் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கீன் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். அண்ட் புது புது டெக்னாலஜிஸ்க்கு நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படுற டெக்னாலஜிஸ்க்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை சீக்கிரமாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். எக்ஸலண்ட் கிளையன்ட் ஃபேஸிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிளையன்ட் ஃபேஸிங்னா என்னன்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது, மீட்டிங்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்கிறது, அந்த மாதிரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் as a support engineer you would need to understand the customer queries and answer the queries in timely manner அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Diagnose, research, analyze the issue reported by the customer in the product, deliver voice, email and chat based technical support. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா புரிஞ்சிருக்கும் இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் வந்து சேட் ப்ராசஸ் இருக்கும், வாய்ஸ் ப்ராசஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா மிக்ஸ்டாக 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிளையண்ட் கூட நீங்கள் வந்து வாய்ஸ் கிளையண்ட் அண்ட் கஸ்டமர் கூட நீங்கள் வாய்ஸ் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்டு சில ரெஸ்பான்ஸுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சேட் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட். ஸோ நைட் ஷிஃப்ட் இந்த சென்ஸ் நிறைய வந்து US ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். USக்காக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரில் சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா சில ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஃபுல் நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுங்க, ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னு போடுங்க. இஃப் ஃப்ரெஷர் கைண்ட்லி மென்ஷன் த இயர் ஆஃப் பாசிங். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து பார்த்தா நேம் ஆஃப் த கரண்ட் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ்அவுட்ஸ் போடணும். பாஸ்அவுட் என்ன பாஸ்அவுட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்றத போடணும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்அவுட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபர்தராக கொடுத்தா போதும். நீங்கள் என்ன பாஸ்அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து இயர் ஆஃப் பாசிங் அண்ட் இஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைண்ட்லி மென்ஷன் த நேம் ஆஃப் த கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர். நீங்கள் என்ன கம்பெனியில் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தா உங்களோட ரெஸ்யூம்ஸை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராசஸ். நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேமியோ கார்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இல்லை என்னென்ன டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா நாளைக்கு இதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது 6th November வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 10:30 AM 3 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ கேமியோ கார்பரேட் சர்வீசஸ் லிமிடெட், கேர்மல் பில்டிங். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா
சென்னை லொக்கேஷன் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட் கோயம்புத்தூர், இதான் லொக்கேஷன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ கான்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். வி ஆர் ஹைரிங் சிஸ்டம் அட்மின் அண்ட் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர், இந்த 2 ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. சிஸ்டம் அட்மின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பேசிக்காக வந்து பேக் எண்டில், அதாவது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பேக்ரவுண்டில் என்ன ஒர்க்கெலாம் நடக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் பண்ணுவீங்க. இன் கோயம்புத்தூர், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் பேஸ்ட் அவுட் த கோயம்புத்தூர் கேன் கம் directly to the below mentioned address. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் கேன் அட்டன் டைரக்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அட்மின் இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். சிஸ்டம் அட்மின் அதாவது டெஸ்க்டாப் சப்போர்ட் அப்படின்ற ரோலுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2 சப்போர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் கோயம்புத்தூர். ஜாப் ஃபங்க்ஷன் வந்து தான் எண்ட் யூசர் சப்போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. டிசைடு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமா. சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆன் MCSC CCNA வில் பி ஆடட் அட்வான்டேஜ். இன்கேஸ் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங்கில் ஃபர்தராக ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க, MCSC அண்ட் CCNA இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ப்ரொவைட் யூசர் சப்போர்ட் டு குயிக்லி டயக்னாஸ் அண்ட் ரிசால்வ் டெஸ்க்டாப் இஷ்யூஸ். குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வாக்கின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டைம் மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன டைம் அப்படின்னா 11 AM to 3 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும். வென்யூ வந்து கேமியோ கார்பரேட் சர்வீசஸ், கார்மல் பில்டிங், 3rd floor, number 90 ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட் கோயம்புத்தூர். ஸோ ஃப்ரைடே, அதாவது இன்னைக்கு அண்டு நாளைக்கு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்டாக கேட்டுட்டு இதுக்கு வந்து வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்காக என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர், டெஸ்க்டாப்பு, லேப்டாப்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இதெல்லாமே வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரேஷன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் OS அண்ட் MS ஆஃபீஸ். பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தால் போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரேஷன் ஆஃப் விண்டோஸ், லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த OS இன்ஸ்டால் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்காக ஒரு நெட்வொர்க்கிங் இல்லை வந்து சிஸ்டம் அட்மின் இல்லை வந்து சாதா ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் ஜாபுக்கே எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அந்த OS இன்ஸ்டாலேஷனே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, தியரிட்டிக்கலாவது தெரிஞ்சுக்கோங்க பேசிக்காக. ஏன்னா எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஆன்சரே பண்ணல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் MS அவுட்லுக் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மேனேஜிங் ஆஃப் ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கும். MS அவுட்லுக்கு, MS ஆஃபீஸு, அப்புறம் OS எப்படி போடுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்லில் என்னென்ன இருக்கணுமோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ் வந்துச்சு, கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் DNS ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, பேசிக் விண்டோஸ் சர்வர், நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆன்டிவைரஸ், கேமன்டெக் அண்ட் MCAFE அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டிவைரஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்ட் தான் திஸ் JP சைனிங் ஆஃப்.